தமிழ் சினிமாவின் பிரபல நடிகர் ஸ்ரீகாந்த் போதைப்பொருள் பயன்படுத்திய வழக்கில் சிக்கியிருக்கிறது கோலிவுட் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அவர் போதைப்பொருள் பயன்படுத்தியதாக பிரதீப் என்பவர் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் ஸ்ரீகாந்தை விசாரணைக்கு அழைத்த போலீசார் நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் வைத்து அவர்கிட்ட விசாரணை மேற்கொண்டாங்க. இதையடுத்து அவருடைய ரத்த மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு பரிசோதனை செய்ததில் நடிகர் ஸ்ரீகாந்த் போதைப்பொருள் பயன்படுத்தியது உறுதியாகியிருக்கு. போலீசார் நடத்திய விசாரணை மற்றும் மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு நடிகர் ஸ்ரீகாந்த் போதைப்பொருள் பயன்படுத்தியதை உறுதியானதை அடுத்து அவரை போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. இந்த நிலையில் நடிகர் ஸ்ரீகாந்த் இந்த வழக்கில் சிக்கினது எப்படி அப்படின்றது குறித்து திடுக்கிடும் தகவல் வெளியாகி இருக்கு. பிரதீப் என்பவர் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் நடிகர் ஸ்ரீகாந்த் சிக்கி இருக்காரு. கொரோனா காலகட்டமான 2020ஆம் ஆண்டு பெங்களூர் சென்ற பிரதீப் அங்கிருந்த நைஜீரியா நாட்டு நண்பர்கள் கிட்ட பழகி அவங்கள்ட்ட கொக்கைன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த போதைப் பொருளை வாங்கி பயன்படுத்துறது மட்டும் இல்லாமல் தனக்கு தெரிந்தவர்களுக்கும் விற்பனை செய்து வந்ததாக பிரதீப் வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. 1 கிராம் கொக்கைனை 7000 ரூபாய்க்கு வாங்கி அதை 12,000க்கு விற்று வந்ததாகவும் பிரதீப் கூறியிருக்காரு. பிரதீப்புக்கு பப் மற்றும் பாருக்கு போகக்கூடிய பழக்கம் இருந்திருக்கு. அப்படி கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி நண்பர்கள் கூட சேர்ந்து ஒருமுறை பாருக்கு சென்றிருந்த போது அங்கே அதிமுக ஐடி விங்கை சேர்ந்த பிரசாத் என்பவர் கூட அவருக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கு. அப்போது தன்னிடம் அடிக்கடி பிரசாத் கொக்கைன் வாங்குவார் என்றும் அந்த சமயத்தில் ஸ்ரீகாந்தை வைத்து அவர் தீங்கிரை அப்படின்ற படத்தை எடுத்து வந்த பிரசாத் நடிகர் ஸ்ரீகாந்துக்கும் தேவைப்படுகிறது என்று சொல்லி அடிக்கடி தன்னிடம் போதைப்பொருள் வாங்கியதாக வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பிரசாத் ஏற்பாடு செய்திருந்த பார்ட்டிக்கு தான் சென்றிருந்த போது நடிகர்கள் ஸ்ரீகாந்தும் கழுகு உள்பட பல திரைப்படங்கள் நடிகராக நடிச்சிருந்த நடிகர் ஸ்ரீகிருஷ்ணாவும் கொக்கைனை பிரசாந்த் கிட்ட வாங்கி நேரடியாக பயன்படுத்தியதை தான் பார்த்ததாகவும் பிரதீப் வாக்குமூலம் அளிச்சிருக்காரு. தான் இதுவரை பிரசாந்துக்கு மட்டுமே 2023ஆம் ஆண்டில் 40 முறைக்கும் மேல கொக்கைனை விற்றுள்ளதாகவும் அதற்கான தொகையாக ஜிபே மூலமாக 4.75 லட்சம் ரூபாய் பெற்றிருப்பதாக பிரதீப் தெரிவிச்சிருக்காரு. கடந்த ஜூன் 17ஆம் தேதி பெங்களூர் சென்று கொக்கைனை வாங்கிவிட்டு வந்து கொண்டிருந்த போது நுங்கம்பாக்கம் மாநில மையம் பேருந்து நிறுத்தம் அருகில் நின்று கொண்டிருந்த போது தன்னை காவல்துறையினர் கைது செய்ததாக பிரதீப் தெரிவிச்சிருக்காரு. இந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் நடிகர் ஸ்ரீகாந்த் நேற்று காலை தனிப்படை போலீசாரால் விசாரணைக்கு எடுக்கப்பட்டார். அதில் அவர் போதைப்பொருள் வாங்கினது உறுதியானது. அவருடைய மொபைலை ஆய்வு செய்த போது அவர் பிரசாத்திற்கு ஜிபே மூலமாக பணம் அனுப்பியது தெரிய வந்திருக்கு. அதன் அடிப்படையில் தான் தற்போது ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டிருக்காரு. இதே போல நடிகர் கிருஷ்ணாவும் பிரசாத்திடம் போதைப்பொருள் வாங்கியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் அவர்கிட்டையும் விரைவில் போலீசார் விசாரணை மேற்கொள்ள இருக்காங்களாமா. இதற்கு முன்னாடி தெலுங்கு, ஹிந்தி மற்றும் மலையாள திரையுலகத்தில் போதைப்பொருள் பழக்கம் இருந்தது தெரிய வந்து அது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையானது. தற்போது இந்த நிலையில் தமிழ் திரையுலகத்திலையும் இந்த போதை விவகாரம் சூடு பிடிச்சிருக்கு. தற்போது வெறும் 2 நடிகர்கள் தான் சிக்கியிருக்காங்க. அவர்கள் மூலமாக தற்போது இதில் வேறு நடிகர்களுக்கும் தொடர்பு இருக்கிறதா என்பது குறித்து போலீசார் விசாரணை ஆரம்பிச்சிருக்காங்க.